வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா வந்து ஹேருக்கு, கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆம்லா ஊறுகாய். இப்போது நெல்லிக்காயை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஆனால் பொடுசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ற ஊறுகாய் தான் செஞ்சுறேன். ரொம்ப நாள் வச்சுக்கிறேன் ஊறுகாய்லாம் நான் இன்றைக்கி செய்யலை, நீண்ட நாளைக்கு. இப்போ நம்ம பண்ணுற ஊறுகாய் வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் எடுத்து வெளில வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஊறுகாய் தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். டக்குன்னு குயிக்காக சிம்பிளாக முடிக்கிற ஊறுகாய் இது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம் கம்மியாக வேண்டாம். நெல்லிக்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு, நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்க வேண்டாம். ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ அதுலேயே வந்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விடணும். எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா பரவணுன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து வேக வைக்கலாம் வேண்டாம், ஃப்ரிட்ஜில். இப்போது இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். 1 வீக் போல் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய், டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்குமே, புளிக்குழம்புலேருந்து தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டக்குன்னு செஞ்சு 1 வீக் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பலாம் நான் லைஃப் லாங்லாம் இது பண்ணல. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நெல்லிக்காய்ங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே நெல்லிக்காய் நல்லது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.